களக்காடு பகுதியில் இருக்கோம். இது திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதுக்கு அரசோட வனத்துறை பகுதியை சேர்ந்ததாகும். முண்டந்துறை புலிகள் காப்பகம் இது அருகில் தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், நாங்குநேரியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், வள்ளியூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும், சேரன் மகாதேவிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த களக்காடு பகுதி அமைந்திருக்கு. முன்னொரு காலத்தில் இங்கே நிறைய போர் கண்டதுனால போர்க்களங்களை கண்ட பெருமை அப்படின்னு சொல்லி களக்காடுங்கிற பேர் வச்சுருக்காங்க. அதுபோக கலா மரங்கள் நிறைய சுற்றி காணப்பட்டது. இந்த களக்காடு ஊரை சுற்றிலும் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. கிராமங்களை சுற்றிலும் பசுமையான வயல்கள், குளங்கள் நிறைய இருக்குது. ஊரோட மைய பகுதியில் கௌதம நதி ஓடுது. இந்த நதி மூலமாக தான் நாங்குநேரியில் 4 ஏரிகள் நிரம்பி விவசாயத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இந்த களக்காடுங்கிற இந்த பகுதி பண்டைய காலத்தில் திருக்கலந்தை என்று பெயர் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த காரணம் வந்துச்சுன்னா, ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற இடம் இத்தலம் சோரகாடவி என்று அழைக்கப்பட்டது. பகுதியில் 3 முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதில் செங்கல் நேரின்னு ஒரு பகுதி, பச்சையாறுன்னு ஒன்று இருக்குது, தலையணை. இந்த 3மே ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலமாக கருதப்படுது. மூன்றாவது முக்கியமான சுற்றுலா தலம் பச்சையாறு அணை. இது களக்காடுலேருந்து அதுக்கு களக்காடுக்கு கொஞ்சம் முன்னாடி மஞ்சுவிளை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இது பச்சையாறு அணைன்னு சொல்லுவாங்க. இது அணையும் நல்ல ஒரு இயற்கை சூழலோட அழகாகவும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் நீங்கள் பார்க்கலாம். இருக்கிற சுற்றுலா தலமான செங்கல் நேரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேல் பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான பகுதி. இது களக்காடு முண்டந்துறை சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதி. அதனால் பாளையங்கோட்டை, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள NGO காலனியில் மாவட்ட வனத்துறை இருக்குது. அங்கே நீங்கள் முறையான அனுமதி பெற்று தான் இங்கே செல்ல முடியும்.
இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள களக்காடு பகுதியில் இருக்கிறோம். தொல்காப்பியத்தில் வந்து நிலங்கள் வந்து 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து குறிஞ்சி பகுதியில் இருக்கோம். இது வந்து காடு சார்ந்த இடம். குறிப்பாகவே குறிஞ்சிங்கிறது வந்து திருமாலின் நீல நிறத்தை வந்து குறிக்குது. அதனால் மலைக்கு மேலே நீல நிறங்கள் இருக்கும். மலை வந்து தொடராகவும் ரொம்ப அடர்ந்த காடுகளாகவும் இந்த நிலத்தோட அமைப்பு அதுதான். குறிஞ்சி பகுதி வந்து கரெக்டாக நம்ம எப்படி சொல்கிறது, திருநெல்வேலியில் வந்து முக்கியமான ஒரு இடம். இங்கே வந்து தொல்காப்பியத்தில் வந்து குறிஞ்சியோட தன்மைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கே வாழும் மக்கள், கலாச்சாரம், உணவு நிறைய இருக்குது. நம்ம போக போக அடுத்து பார்க்கலாம். எல்லாம் இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இது திருநெல்வேலிக்கு மட்டும்தான் இந்த ஐவகை நிலங்களோட பெருமை வந்து சேரும். ஏன்னா வேறு எங்கேயும் இப்படி ஒரு ஐவகை நிலங்கள் அமைப்பு வந்து வேறு புவி அமைப்பு எங்கேயும் இல்லை. குறிப்பாக நம்ம திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற நிலங்களோட இடத்தையும் போய் நம்ம எடுத்து போடுவோம். இங்கே பாருங்கள். இந்த ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களோட தலைவன் தலைவியோட அன்பை மையமாக வச்சு தான் இந்த 5 நிலங்களுக்கும் பேர் வழங்கியிருக்காங்க சங்க காலத்தில். இங்கே காடில் வந்து உங்களுக்கு என்னென்னா, முன்னோர்கள் வந்து அப்போ வந்து கவிதை எழுத மன அமைதிக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து அவங்க புகழ்ந்து பாடுறதுக்கு வந்து இந்த குறிஞ்சி நிலத்தை வந்து ஒரு உதாரணமாக வச்சுருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு கலாச்சாரம், பண்பாடு, உணவு, அவங்களோட வாழ்வியல் முறை நிறைய இருக்குது. அதில் வந்து 8 தொகை நூல்கள், ஐங்குறுநூறு இந்த மாதிரி தொல்காப்பியத்தில் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் அதை பற்றி பேசுவோம். இலக்கிய காலத்தில் நம்ம தமிழர்களோட பண்பாடை வந்து கலாச்சாரத்தையும் அவங்க வாழ்வியலையும் கரெக்டாக அழகாக எடுத்து சொல்லதுனால இது 5 என்றே அழைக்கப்படுகிறது. சும்மா பக்கத்தில் வச்சு நீங்கள் பேசுங்க. சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. நல்லா இருக்கும் கோயில். வாங்க எல்லாரும் வாங்க. சரி சரி. இந்த மலை பேர் வந்து மகேந்திரகிரி மலை. ஆமாம், அதனால் நல்லா இருக்கும் ஊர். அதனால் நிறைய பேர் வருவாங்க. எது நம்பினாலும் நம்பினவங்களும் கை கொடுப்பாரு. ஆனால் நல்ல கோயில், நல்லா வரலாம். சரி, அதனால் நாங்கள் பிறந்து வந்தது இங்கே தான், இந்த ஊர் தான். ஆமாம் ஆமாம், எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு இந்த கோயில் பேர் தான் விட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம், சனிக்கிழமை எல்லோரும் நாங்கள் வந்துடுவோம். எல்லா சனிக்கிழமையும் வந்துடுவோம். யூடியூப்ல வருவாங்க. என் பேர் மிஸ்ஸஸ் உஷா வாசுதேவன், சென்னையில வரேன். இந்த ஊரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. இதில் 4 ஆழ்வார்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த ஸ்தலத்தில். அப்புறம் பகவானே காட்சி அளித்து ராமானுஜருக்கு இந்த திருமணம் இது பண்ணி அந்த விசேஷமான இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம். எங்கள் குரூப்பில் ஒருத்தர் வராங்க, அவங்க பேச போகிறாங்க. தேங்க்யூ சார். வடுக நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். வடுக நம்பி அப்படின்ட்டு ராமானுஜரோட சிஷ்யராம். அவர் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேரளாவில் கொண்டு போய் ராமானுஜர் அங்கே விட்டுருங்க, ஏன்னா நம்பூதிரிகள்னால் ரொம்ப அந்த ஐயர்ஸ் இது பண்ணுறதால இவரை விட்டுடுன்னு சொன்ன உடனே இவரை கொண்டு வந்து இங்கே விட்டாங்களாம், கட்டிலோடு எடுத்துன்னு வந்து. அதுக்கு பார்த்தா கீழே வந்து அந்த சிஷ்யர் படுத்திருக்காரு. அங்கே வந்து பார்த்துட்டு நம்ம எங்கே இருக்கோம், இங்கே எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு ராமானுஜர் வந்து பார்த்துட்டு, வடுகா எங்கே இருக்கான்னு கேட்டபோது வடுக நம்பியை பெருமாளே வந்து
இது பண்ணியிருக்காரு. அவருக்கு சிசுரல்ஸ்லாம் பண்ணி வேஷ்டி அதெல்லாம் துவச்சி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எப்போவுமே ராமானுஜர் வந்து தனக்கு நெத்திக்கு புன்றம் போட்டுக்கும் போது பாக்கி இருக்கிறத சிஷியருக்கு போட்டு விடுவாராம். அந்த மாதிரி போட்டு விட்ருக்காரு. அப்போது பெருமாளை போய் பார்த்த உடனே ராமானுஜர், என்ன நான் போட்டது இப்படி இருக்குது, நான் தானே போட்டேன், ஓ நீ தான் வந்திருக்கியா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாராம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் பக்தி மயமான ஸ்தலம்ன்றதுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப நன்றி.